புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எசபேல் அப்படிங்கிற ஸ்திரீ நேரடியாக சொல்லப்பட்ட பெண்மணியா, இல்லை ஒரு கூட்டத்தை சார்ந்தவங்களா, இல்லை ஒரு கூட்டத்தை சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எசபேல் அப்படின்னு பேர் கொடுக்குறார். இந்த எசபேல் அப்படிங்கிறவங்க யார்? கள்ள உபதேசம்னா என்ன? கள்ள போதகம்னா என்ன? எந்தெந்த உபதேசங்கள், எந்தெந்த சட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வராம மனிதனிடம் இருந்தோம், மனித பாரம்பரியத்திலிருந்து வருதோ, இது எல்லாமே கள்ள உபதேசங்கள் தான். யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சுயமா எதுவும் பேசல. இயேசு கிறிஸ்து எந்த உபதேசத்தை கொடுத்தாரோ அந்த உபதேசம் யாரிடம் இருந்து வந்தது அப்படின்னா தேவனிடம் இருந்து வந்தது. இந்த உபதேசத்தை இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, கவனிங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண